தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பந்தத்துக்கு மேலே எங்கேயும் தேடி பார்த்தாலே கிடைக்க மாட்டேங்குது. அது சம்பந்தமா யாரும் பேசுறதும் குறைவாக தான் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? பந்தங்கள் நிறைய இருக்கு. 10 பந்தம் 5 பந்தம் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. 6 பந்தம் போதுன்ற போது எதுக்கு நம்மளுக்கு 8? அது உலகத்திற்கு அப்பாற்பட்ட பந்தங்கள். அதனால அது நம்மளுக்கு தேவைப்படல. அதனால அது நம்ம கையிலையும் கிடைக்கல. ரொம்ப ரேரா இருக்கு, இப்பயும் இருக்கு. அது எல்லாமே கொஞ்சம் முக்கோண வடிவங்கள்ல. வேல் வடிவத்துல வேல் அப்படின்றது ஒரு சுழுமுனை மார்க்கம். வேல் இருந்தால் வினை இல்லை. நீங்கள் என்னதான் பேண்ட் ஷர்ட் போட்டு என்னதான் அது காட்டி கொண்டாலும் உங்களுக்கான இயல்பு என்பது இதுவாக நாம் ஒரு உருவகம் செய்து வைத்திருக்கிறோம். அப்போது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குப்பா, எனக்கு வேலை ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன வரணும்? வேல் தான் வரணும். மேலேருந்து பிளெஸ்ஸிங் கொடுக்கணும். கொடுத்தாதான் உங்களால் எதுவாக இருந்தாலுமே செய்ய முடியும். அப்போ அதை கொடுக்கக்கூடிய தன்மையில் இந்த வேல் ரூபத்திலேயே இவர் ஒரு பந்தம் எழுதி வைக்கிறார். இது பாம்பன் சுவாமிகளே சொன்னப்பட்ட விஷயங்கள். 55 அப்படின்னா அது இசிக்கொல்ட்டு போட்டால் 10 சூரியனை குறிக்கும். நீங்கள் வேலையில தலைமைத்துவமாக இருக்கணும், உங்களுக்கு சூரியன் இயங்கணும். அப்போ சாஸ்திரம் பந்தம் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூரியன் இயங்குவாங்க. இந்த சூரிய குரு சேதாதான் சிவராஜ யோகம் ஜாதகத்தில். அப்போ யாருக்கு சிவராஜ யோகம் இருக்கா அவங்க தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, கோடி கோடியாக பணத்தை சம்பாதிப்பாங்க. அப்போ உனக்கு அந்த வாய்ப்பு இல்லை, அப்போ நான் இருக்கேன் எழுதி தரேன், நீ வாய்ப்பு வச்சுக்கோன்னு சொல்லி பாம்பன் சுவாமிகள் கொடுத்ததான் இந்த சாஸ்திர பந்தத்தை நீங்க மாமரத்துல செய்து வைத்தீர்களே ஆனால் பணம் நிறைய வரும். இந்த சாஸ்திர பந்தத்தை ஒரு வெள்ளியில செஞ்சு வந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வரளி பூ கொண்டு இந்த சாஸ்திர பந்தத்தை ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கம். இன்று நம்மோடு அஸ்ட்ராலஜர் வித்யா கார்த்திக் அணிஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பாக பந்தங்கள் தொடர்பில் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்க போறோம். வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம அஷ்ட பந்தம் அப்படின் போது 8 பந்தங்கள் பத்தி நம்ம பார்க்கிறோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பந்தத்துக்கு மேல எங்கேயும் தேடி பார்த்தாலே கிடைக்க மாட்டேங்குது. அது சம்பந்தமா யாரும் பேசுறதும் குறைவாக தான் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலி பந்தங்கள் நிறைய இருக்குது. 10 பந்தம் 5 பந்தம் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. 6 பந்தம் போதுன்ற போது எதுக்கு நம்மளுக்கு 8? ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவைகளுக்கு ஒரு பந்தம் கொடுக்கப்பட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சாஸ்திர பந்தம் இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணி உங்கள் வாழ்வியல் கெட்டு போச்சு, எவனோ எலுமிச்சம்பளம் உருட்டா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஓகே அப்படின்னா மட்டும் உங்களுக்கு மயூர பந்தம் தேவைப்படுது. ஐயோ இதுக்கு மேலே எனக்கு உடல் பிரச்சனை, எனக்கு மனசு பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு அது தேவைப்படுகிறது. கமல பந்தம் தேவைப்படுகிறது. எனக்கு எல்லா கணரும் அடைச்சிருச்சு, எனக்கு இதுக்கு மேலே வழியே இல்லை அப்படின்னா சதுரங்க பந்தம் தேவைப்படுது. ராகுக்கு இது பிரச்சனை இல்லை, நான் மாட்டிக்கிட்டேன். இப்போது நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு இடர் என்று சொல்லக்கூடிய நான் ஒரு ஜோசியக்காரியாக பேசுனா ஒரு 6ஆம் இடம் மட்டும்தான் உங்களுக்கான பிரச்சனையே கொடுக்கக்கூடிய இடம். இந்த 6ஆம் இடத்தை நிவர்த்தி செய்யறதுக்கே இதுவே போதுன்ற போது எதுக்கு மற்ற 2ம் அப்படின்னா கொடுக்கப்படல. இன்னும் சூட்சமாக 8ஆம் இடம் என்பது அமானுஷ்யங்களை சொல்லக்கூடிய இடம். நீங்கள் மற்ற 2 பந்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சித்தரா மாறிடுவீங்க. இதெல்லாம் உலக வாழ்வியலுக்கு தேவைப்படக்கூடிய பந்தங்கள். அது உலகத்திற்கு அப்பாற்பட்ட பந்தங்கள். அதனால அது நம்மளுக்கு தேவைப்படல. அதனால அது நம்ம கையிலையும் கிடைக்கல. ரொம்ப ரேராக இருக்கு, இப்பயும் இருக்கு. அது எல்லாமே கொஞ்சம் முக்கோண வடிவங்கள்ல. அது ஒரு மாதிரியான சித்த மார்க்கத்தோடு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயமா இருக்கும். இதுதான் மனிதனுடைய வாழ்வியலோடு கனெக்ட் ஆகிறதுனால இந்த 6 பந்தமும் அதுலேயும் ஒரு 2 பந்தம்லாம் இதுக்கு மேலே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோர் தென் ஸ்பெஷலான ஒரு இருக்குது. அதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப டீப்பாக அலசி ஆரம்பிச்சோன்னா மனுஷங்க அதை விடவே மாட்டாங்க. அந்தளவுக்கான பந்தங்கள்லாம் இருக்குது. நம்மளுக்கு இயல்பாக சாஸ்திர பந்தம் ரத பந்தம் மட்டும்தான் தெரியும். பட் இன்னும் 2 பந்தங்கள் யாரும் அறியப்படாத ஒரு பந்தங்கள் இருக்குது. அதை சொல்லும்போது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை சொன்னாலே அடுத்து எண்ணி 11 நாளுக்குள் கண்ணுக்கு முன்னாடி நிவர்த்தி ஆகும். 11 நாள் கூட அதிகம் எனக்கு தெரிஞ்சு 7 நாளில் சரியாக போயிடும். இதுக்கு மேலே போ கல்யாணம் ஆகாது, உனக்கு என்ன தசை இருக்குது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டிருந்தாலுமே 36 வயசாச்சு 46 வயசாச்சு எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னால் கூட அதை சொல்லி 11 நாளில் உங்களுக்கு சரியாக போகும். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் நம்ம ஒவ்வொரு பந்தத்துக்கு பின்னாலேயும் இவ்வளோ மக்களுக்கு தேவையான பல விஷயங்களுக்கான தீர்வு இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை பார்த்து தான் ஆகணும். எல்லோருமே நம்ம அலுவலகங்களில் இருக்கட்டும் அல்லது வியாபார தலங்களையாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எல்லாம் இருக்கிற சாஸ்திர பந்தம் அதை பற்றி சொல்லுங்கள். இந்த சாஸ்திர பந்தம் அப்படிங்கிறது ஏன் இந்த மாதிரியான பிஸ்னஸ் தலங்களையும் வியாபார இடங்கள்லையும் அதிகமாக, அதாவது வேலைத்தலங்கள்ல அதிகமாக வச்சிருக்காங்க? அதோட வடிவமும் அந்த ஒரு வேல் வடிவத்துல தான் இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? அதை பத்தி சொல்லுங்க. வேல் வடிவத்துல வேல் அப்படின்றது ஒரு சுழுமுனை மார்க்கம். வேல் இருந்தால் வினை இல்லை. இப்போ ஒரு
நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தவறாக எடுத்துக்க வேணாம். உங்களால் சாரியோ சுடிதாரோ தான் போட முடியும். நீங்கள் என்னதான் பேண்ட் ஷர்ட் போட்டு என்னதான் அது காட்டிக்கொண்டாலும் உங்களுக்கான இயல்பு என்பது இதுவாக நாம் ஒரு உருவகம் செய்து வைத்திருக்கிறோம். அப்போது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குப்பா, எனக்கு வேலை ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன வரணும்? வேல் தான் வரணும். ஏன்னா வேலை வச்சு தான் அதையே ஜெயிச்சாரு. யார்? முருகப்பெருமான் சூரபத்மனை கொன்னதே என்னது? வேலை வச்சு தான் கொன்னாரு. அப்போது ஒரு விஷயம் எனக்கு தடையாக நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வியாபாரத்தில் எனக்கு வெற்றி கிடைக்கவே இல்லை. என்னோட வியாபாரம் எனக்கு செழிக்க வேண்டும் அப்படின்னா அங்கு வேல் தேவைப்படுகிறது. ஏனென்றால் வேல் என்கிற தன்மை தான் பிரபஞ்சத்தோடு உங்களை இணைக்கக்கூடிய தன்மை. மேலேருந்து பிளெஸ்ஸிங் கொடுக்கணும். கொடுத்தாதான் உங்களால் எதுவாக இருந்தாலுமே செய்ய முடியும். அப்போ அதை கொடுக்கக்கூடிய தன்மையில் இந்த வேல் ரூபத்திலேயே இவர் ஒரு பந்தம் எழுதியிருக்கார். இது பாம்பன் சுவாமிகளே சொன்னப்பட்ட விஷயங்கள். நீங்கள் இந்த வேல் ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த சாஸ்திர பந்தம் எனக்கு கேட்டால் இது அஸ்திர பந்தம். அஸ்திரமாக செயல்படும் உங்களுக்கு. உங்கள் கையில் ஒரு கவசம் இருக்குது, ஒரு அஸ்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சுதர்சன சக்கரம் தூக்கி விட்டா எப்படி வருமோ, எப்படி ஒரு வேல் போயிட்டு அப்படி அஸ்திரமாக முருகப்பெருமானுக்கு வந்துச்சோ, அந்த மாதிரி இந்த சாஸ்திர பந்தம் இருக்கக்கூடிய இடத்தில் பணம் அப்படி இழுத்து கொண்டு வரும். ஏன்னா அந்த வார்த்தைகள் அந்த பணத்தை வா வா வான்னு கூப்பிடும். அதை தாண்டி மொத்தமே இதில் என்னென்னா 55 எழுத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா டீப்பாக நோட் பண்ணிங்கன்னா சைடில் கூட போட சொல்லுங்கள். ஒரு வேல் வடிவம் வரைந்து ஒரு 55 ஒரு 30 வடிவத்திற்குள் அதை இருப்பார்கள். நான் ஒரு ஜோதிடராக ஒரு ஜோதிட ரீதியாக பேசுகிறேன். இந்த 55 என்பது ஏன்னா இந்த சித்திரக்கவி பாடும்போது ரொம்ப முக்கியம் என்ன? எழுத்துக்கள். நான் திரும்பியும் சொல்கிற மாதிரி எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் சொன்னார் வள்ளுவர். இப்போ நீங்கள் சொல்கிற நியூமராலஜிலாம் நாங்கள் முன்னாடியே எப்போயோ கண்டுபிடிச்சி இதுதான்ப்பா அப்படின்றத உலகத்தை இயக்கிட்டு இருக்குன்னு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய தமிழ் சொல்லி கொடுத்து விட்டது. அப்போ இந்த எழுத்துக்கள், இந்த வார்த்தைகள், இந்த நம்பர் 55 அப்படின்னா அது இசிக்கொல்ட்டு போட்டால் 10 சூரியனை குறிக்கும். நீங்கள் வேலையில் தலைமைத்துவமாக இருக்கணும்னா உங்களுக்கு சூரியன் இயங்கணும். அப்போ சாஸ்திரம் பந்தம் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூரியன் இயங்குவான். இந்த 3 என்பது அந்த 30 என்பது குருவை குறிக்கக்கூடிய ஒரு எண். குரு தான் பெருநிதிக்கு இறைவன். அப்போ உங்களுக்கு வேலை நிறைய காசு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா குரு அங்கே தேவை. அப்போ இந்த வார்த்தைகளுக்குள் இருக்கக்கூடியது சூரிய குரு. இந்த சூரிய குரு சேதாதான் சிவராஜ யோகம் ஜாதகத்தில். அப்போ யாருக்கு சிவராஜ யோகம் இருக்கா அவங்க தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, கோடி கோடியாக பணத்தை சம்பாதிப்பாங்க. அப்போ உனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்போ நான் இருக்கேன், எழுதி தரேன், நீ வாய்ப்பை வச்சுக்கோன்னு சொல்லி பாமன் சுவாமிகள் கொடுத்ததான் இந்த. அப்போ எங்கெல்லாம் சாஸ்திர பந்தம் இருக்கிறதோ அங்கே கண்டிப்பாக முருகப்பெருமானும் இருப்பார். முருகப்பெருமானுடைய வேல் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக முருகன் இருப்பான். நான் இருந்தா என்ன, என் நிழல் இருந்தா என்னன்றது தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல். வேல் இருக்க இடத்துல தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி உங்களை வராது. ஏன்னா ஒரு இடத்துல வியாபாரம் பார்க்க வரவங்க நல்லவங்களா இருப்பாங்களா, கெட்டவங்களா இருப்பாங்களா, மேனிப்புலேட் பண்ணுவாங்களா, ஏமாற்றுவாங்களா, ஆட்டை போட்டுருவாங்க, எதுவுமே தெரியாது. அப்போ உங்களுக்கு கவசமாக ஒரு வேல் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் உங்களை தெரியாமல் ஒரு அதிர்வுகளை கொடுத்து கொண்டே இருக்கும்போது உங்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப் வரும்போது அவனே உங்களை பார்த்துட்டு ஓடி போயிடுவான். இதுதான் சூட்சமம். இது எந்த இடத்துல வைக்கணும்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சாஸ்திர பந்தத்தை கருங்காலியில் செஞ்சு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய நெகட்டிவாக இருக்குது அந்த இடம்னா கூட அது பாசிட்டிவாக மாறிடும் கருங்காலியில் வைக்கும்போது. இந்த சாஸ்திர பந்தத்தை நீங்கள் மாமரத்தில் செய்து வைத்தீர்களே ஆனால் பணம் நிறையா வரும். இந்த சாஸ்திர பந்தத்தை ஒரு வெள்ளியில் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பண ரீதியான செல்வங்களும் செல்வாக்கும் சொஃபஸ்டிகேட்டடான வாழ்க்கை, ஆடிக்காரில் போகிறதுக்கான வாழ்க்கையில் ஒரு நாளில் மலர்ந்துடும். அப்போ இதை எதில் செய்து வைக்க வேண்டும் என்கிற ஒரு சூட்சமும் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரும் நிறைய பேப்பரில் பிரிண்ட் தாராளமாக எங்கே எவ்வளோதாங்க வச்சுக்க முடியும்? இப்போ ஒருத்தவங்க ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் மனசுக்குள் வேலவனை நினைத்து விட்டால் மனமே காந்தம் இயங்க ஆரம்பிச்சுட்டா உங்களுக்கு எதுக்கு இருக்கிற 9 கிரகமும் உங்ககிட்ட சரண்டர் ஆகிடும். இந்த சாஸ்திர பந்தத்திற்குள் 9 கிரகங்களுக்கான வார்த்தைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த சாஸ்திர பந்தம் ஒரு அஸ்திரமாய் உங்களுக்கு இயங்கும். அதனால சொன்னேன், ஒரு அஸ்திரமாக போயிட்டு உங்களுக்கான தேவையை அது இழுத்து கொண்டு வரக்கூடிய தன்மையாக இருக்கிறதுனால தான் வியாபாரத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி காரணியாக இருக்கிறது இந்த சாஸ்திர பந்தம். இது அவரே எழுதியிருக்காரு. ஏன்னா இப்போ நான் தான் ஒரு ரைட்டர்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு படத்தை எழுதுனா இது இதுன்னு சொல்லணும், கரெக்டு தானே? இல்லை என்னுடைய காட்சிகள் மூலமாக நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். அங்கேருந்து ஒருத்தர் ஒரு 4 பேர் அடித்தா நீங்கள் ஹீரோன்னு நம்புவீங்க இல்லையா? அப்போ அந்த காட்சிகள் மூலமாக இவர் தான் ஹீரோ போல், முடியல விரிச்சு பட இதான் ஹீரோயின் போல் நீங்கள் புரிந்து கொள்கிற மாதிரி பாம்பன் சுவாமிகள் இந்த ரூபத்தில் இருக்கிறது உங்களுக்கான சாஸ்திரமாக வேலை செய்யும். சாஸ்திரப்படி உனக்கான தன்மையோடு நீ சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கான தன்மையும் அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா வேல் இருக்கிற இடத்துல பேர்பட்ட பிழையும் நடக்காது. நம்ம இப்போ ஆஃப்லேட்டாக வேல்மாரெல்லாம் இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா நம்ம பண்ணுறோன்னு? அவன் முடிவு பண்ணுறான். முருகன் யுகமாக மாறணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான்னா சித்தர் யுகமாக மாறணும், அவன் எந்த இதை வேணால் அனுப்புவான். இந்த தடவை உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் முடிவு செய்து விட்டேன்னா அக்கிரமம் அழியும் போது மட்டும்தான் ஆண்டவன் தலை தூர்க்க முடியும் போது ஆண்டவனுடைய அனுகிரகத்தால் எங்கெல்லாம் சாஸ்திர பந்தம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கண்டிப்பான வருமானம் இருக்கிறதோ இல்லோ, வருமானம் வருவதற்கான தடை இருக்குது பார்த்தீங்களா, அது நிவர்த்தி செய்யப்படும். உடனே இவங்க வச்சோடனே எனக்கு வச்சுட்டேன், நான் நாளைக்கே எனக்கு காசு கொட்டலை,
இது வரைக்கும் உனக்கு வராமல் இருந்த வாய்ப்புகள் இருக்குது பார்த்தியா, அது வேல் மூலமாக வரும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த வேல் என்பது பிரபஞ்சத்தை இழுக்கக்கூடிய ஆறாசக்தி நிறைந்தது. அப்போ பிரபஞ்சத்தின் மூலமாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க, சாஸ்திர பந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நினைக்கிறீங்க எனக்கு எப்படியாவது ஒரு 4 கஸ்டமர் வந்துடணும்ப்பா. அப்போ உங்களுடைய மூச்சு காற்றை இது ரிசீவ் பண்ணுது, இந்த ஆண்டனா அங்கே செலுத்துது. அது செலுத்தி, ஏன்னா இங்கேருந்து அங்கே கனெக்ட் ஆகிறதுக்கு மனசு அவ்வளோ நல்லது கிடையாது, ஆனால் இது நல்லது. ஏன்னா இதுகிட்ட இருக்கக்கூடிய வார்த்தைகள் வசீகரம் கொடுக்கும். அப்போ இது கொடுத்து என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பணத்தை வரவே கொண்டு வந்து கொடுக்கிறது, தடையை நிவர்த்தி செய்கிறது. அதனால சாஸ்திர பந்தம் என்பது வியாபார தளத்திற்கு தேவைப்படக்கூடிய வியாபாரத்தை விருத்தி செய்யுமா எனக்கு தெரியாது, உங்கள் நேரம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக விருத்தி செய்யும். ஆனால் வியாபாரத்தில் வரக்கூடிய தடை எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் கண்டிப்பாக தவிடுபடியாகும். எப்படி வந்து அழிக்க முடியாத ஒரு மலையை அந்த வேல் கொண்டு முருகன் அழித்தானோ, அந்த மாதிரி மலை மாதிரி இருக்கிற பிரச்சனை கூட அப்படி அந்த வேலால் பனியாக விலகிடும். இவ்வளோ தூரம் சிறப்பு மிக்க இந்த சாஸ்திர பந்தம் அப்படிங்கிற இந்த அமைப்பை அல்லது இந்த பந்தத்தை வந்து என்ன மாதிரி வந்து பூஜைகள் செய்யணும், அல்லது எப்படி வந்து நம்மளுடைய வியாபார தளத்தில் வைக்கணும், அதை பற்றின விவரங்களையும் கொஞ்சம் சொல்ல முடியும்? இல்லை, கண்டிப்பாக அது உங்களுடைய மனம் சார்ந்த விஷயம் தான். நான் என்னதான் இப்போ போய் அரளி போச்சாலும் உங்களுக்கு அது அந்த நேரம் ஒத்துழைக்கணும், அந்த நேரம் செய்யணும். இருந்தாலும் ஒரு வரையறுக்குள் உன்னை புகுத்த வேண்டும் என்கிற தன்மையில் பார்த்துட்டு இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வரளி பூ கொண்டு இந்த சாஸ்திர பந்தத்தை நீங்கள் பூஜிக்க 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 மிகப்பெரிய வருமானம் வரும். மல்லிகை பூ கொண்டு இதுக்கு ஒரு மாலை செலுத்தி இந்த உங்களால் முடியும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாஷாயினி. இப்போது பாடல்களாக நெட்டில் நிறையா வருது, அதை நீங்கள் போட்டு விட்டுட்டு ஒரு 27 தடவை கேட்டாலும் சரி, இல்லை 27 தடவை சொன்னாலும் சரி, இன்னும் ரொம்ப தெளிந்து நான் இப்போ இதை பிரித்து பொருள் சொல்கிற மாதிரி எல்லாரும் சொன்னால் ஒர்க் அவுட் ஆகுமான்றது தெரியாது. ஏன்னா அவர்களுக்கான எனர்ஜி என்பது எப்படி இருக்காது. 100 கோடி மக்களில் எத்தனை கோடி மக்களுக்கு எந்தெந்த வீடியோ போகணுன்னு ஆல்ரெடி அவன் ஃபிக்ஸ் பண்ணுறான். இது கூட நம்மளால் எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அப்போது இந்த சாஸ்திர பந்தத்தை போட்டு விட்டு தினம் ஒரு 27 தடவை நீங்கள் கேட்டாலே 27 நாட்களுக்குள் எப்பேற்பட்ட தொழில் முடக்கமும் சரியாக போயிடும். அப்போ இந்த 27 நாளும் நம்ம என்ன பண்ணோம்னா பசு நெய் விட்டு விளக்கேற்றி செவ்வரளி பூ கொண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய 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 நிஜமாவே அது உங்களுக்கு ஒரு அஸ்திரமாக ஒரு கவசமாக கண்டிப்பாக மலரும். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அதற்கான வழிபாட்டு முறை என்று இதுதான். நான் என் கிளைண்ட்டுக்கும் இதுதான் கொடுக்குறேன். இதை பண்ண சூப்பராக இருக்குது. நான் தினமுமே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா செவ்வரளி பூக்கு அவ்வளோ ஒரு வலிமை ஜாஸ்தி. ஸோ அந்த செவ்வரளி பூ கொண்டு பண்ணும்போது ரொம்ப வந்து எனக்கு பணம் வேணும், தடையை நிவர்த்தி பண்ணி முடிச்சிச்சு, ஓகே ஓரளவு தடையெல்லாம் போயிடுச்சு, ஆனால் எனக்கு அடுத்து என்ன வேணும், வருமானம் பெருகணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் மல்லிகை பூ கொண்டு அந்த வார்த்தைகள் மொத்தமே 55 வார்த்தை, அந்த 55 வார்த்தையை மல்லிகை பூன்னு 55 பூவை போட்டு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அள்ளி அள்ளி கொடுக்க போகிறா முருகன். அது பண்ணாலே போதும். நிச்சயமா. அதாவது சாஸ்திர பந்தம் அப்படிங்கிறது வந்து நம்ம வியாபார தளத்துல தான் நம்ம பார்க்குறோம். இதை நம்ம வீட்லையும் வச்சு வழிபடலாம், தாராளமாக வழிபடலாம். அதுக்கு இதுதான் இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. எங்கே வேணால் வீட்லேயும் நான் தான், எங்கேயும் நான் தான், வீட்லேயும் நீங்கள் தான், எங்கேயும் நீங்கள் தான், எதுவும் மாற போகிறது இல்லை. இதே உடம்பு இதே உணர்வு தான். ஏன்னா அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் அந்த இடத்துக்கான ஆளுமையோடு இருப்போம், வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்கான ஒரு இல்லத்தரசியாக இருப்போம், அந்த ஆளுமையோடு இருப்போம். அப்படின்ற போது நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடலாமா? தாராளமாக வழிபடலாம். வீட்டில் எனக்கு ஏதோ ஒரு பண முடக்கம் இருக்குது, இந்த சாஸ்திர பந்தம் என்பது நான் திரும்ப சொன்ன மாதிரி பண முடக்கத்திற்கான ஒரு பந்தம். இப்போது ரொம்ப சிம்பிள். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய ஆய்வை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு மூலாதாரம், ஓகே, சாதாரண பிரச்சனை, பெருசாலாம் இல்லை, ரொம்ப சாதாரண பிரச்சனை. ஏதோ என் நாள் சரியில்லை, கோல் சரியில்லை, ஏதோ ஒன்று சரியில்லை, அதை மீறி ஏதோ ஒரு பொருள் என்கிட்ட இருக்கும்போது எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி கோவில்கள் போகிறது அப்படின்றது என் கிளைண்ட்டுக்கும் சொல்லி உங்ககிட்டையும் சொல்கிறேன். கோவிலுக்கு போகிறதுன்றது ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி. நம்ம வந்து என்ன சொல்கிறது, காய்ச்சல் வந்தால் பேராசிட்டமால் போட்டுப்போம், ஆனால் காய்ச்சலே வராதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அது வந்துட்டு திரும்ப போடணும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தசாபுத்திக்கும் நீ அந்த கோயில் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பட் மற்ற விஷயங்கள் என்பது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் மாதிரி. அப்போது பிரபஞ்சத்துடைய ஒரு ஆன்டிபயோட்டிக் உங்கள் கையில் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எந்த நோயும் மட்டும் இல்லை, எந்த நோயும் வராது. அந்த மாதிரி இந்த தடை மட்டும் இல்லை, எந்த தடையும் வராதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு விஷயம்தான். எனக்கு இப்போதைக்கு பொருளாதார பிரச்சனை தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கேன், பணம் வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல முடங்குது. போன வருஷம் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு இது ஓகே. போன வருஷம் நான் சேர்த்து வச்சு நகை வாங்கிட்டேன், இந்த வருஷம் நகை விற்கிற வரைக்கும் நான் எங்கத்தான் வாங்குறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் சாஸ்திர பந்தம் கொண்டு போய் வச்சு அதுக்கிட்ட ஒரு வேண்டுதல் வாங்கும்போது நகை வருவதற்கான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும். இது வந்து பேசிக்கான சாதாரண தடைகள். ஒரு மினிமலான ஒரு தடை இருக்குது, பணத்தடைக்கு, பண வரவுக்கு நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி கொள்ளலாம். நிச்சயமா. அதாவது சாஸ்திர பந்தம் எப்படியெல்லாம் வணங்கணும், அது என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யும், அது தொடர்பில் பாம்பன் சுவாமிகள் நமக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற பல விஷயத்த இந்த காணொலியில் நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து ஒவ்வொரு பந்தமாக நம்ம பேசலாம். அந்த பந்தம் எல்லாம் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அது கண்டிப்பாக போய் சேரும் அப்படின்னு நம்புவோம். இந்த தருணத்துக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்துக்கும் இந்த சாஸ்திர பந்தம் பேசுறதுக்கான மிகப்பெரிய வல்லமை கொடுத்த இந்த பிரபஞ்ச சக்திக்கும் இறைவன் முருகன் அருளுக்கும்
ரொம்பவே நன்றி. நன்றி. மேலெடுத்து ஆடி வரும் வேலவா, திரிசூலத்தோட தாய் வருமா கூடவா, ஆறெழுத்து மந்திரத்தை பாடவா, உன் சந்நிதியை தேரெழுத்து சேரவா, அழகே முருகா அருளை தருவாய். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ்.